விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் கவுந்தப்பாடியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு, ஒத்தக்குதிரை இருக்குதுங்களங்க, ஒத்தக்குதிரையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு இந்த டிஸ்டன்ஸில் ஒரு 2 ஏக்கர் 59 சென்ட் ஒரு நல்ல ஒரு தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. எப்படின்னாங்க, 2 பக்கம் வந்து ரோடு வசதிங்க. இப்போ நான் பார்க்க வந்த 2 ஏக்கர் 59 சென்ட்டுக்கு வடக்கு திசையில் இந்த தார் ரோடு, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற இந்த தார் ரோடு வந்து வடக்கு திசையில். அதே மாதிரி இந்த இந்த 2 ஏக்கர் 59 தோட்டத்துக்கு மேற்கு திசையிலும் தார் ரோடு. இப்படி 2 பக்கம் வந்து தார் ரோடு அமைஞ்சிருக்குதுங்க. அதுபோக பார்த்திங்கன்னாங்க, காடு முழுசுமே வந்து பென்சிங் மாதிரி பண்ணி கல்லெல்லாம் நட்டி விட்டார், கம்பி மட்டும் போடல. இந்த மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போது நான் பார்க்க வந்த காட்டுக்கு ஜலமூலை இதுதாங்க. நான் வீடியோ வந்து ஜலமூலையில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதாங்க ஜலமூலை, இந்த கம்பி வேலி ஜலமூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். காடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது. சரிவு பார்த்திங்கன்னா கிழக்கு சரிவு. காடு முழுசுமே வந்து கரும்பு தான் போட்டு விட்டுக்கிறாரு. இப்படி தான் இருக்குதுங்க கரும்பு பயிர். மண் வந்து தங்கமாட்ட மண்ணுங்க. இதெல்லாம் வந்து அருமையான மண் விவசாயத்துக்கு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற ஏரியா வந்துங்க முழுக்க விவசாய ஏரியா தான். அருமையான ஒரு ஏரியா. இப்போ தண்ணி சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னாங்க, எல்பிபி தண்ணி வந்து 2ஆம் பீட்டு பாயுங்க. இந்த காட்டுக்கு வந்து எல்பிபி தண்ணி வந்து 2ஆம் பீட்டு பாயும். 1ஆம் பீட்டுக்கு வந்தாலும் கிணத்துல வந்து தண்ணிக்கு உரிக்கும். கிணறும் போரும் தனிப்பட்ட முறையில் இருக்குது, கூட்டெல்லாம் கிடையாது. ஒரு கிணறு ஒரு போரு 7 HP சர்வீஸு, இதெல்லாமே தனிப்பட்ட முறையில், எதுவுமே கூட்டு கிடையாது. காடு வந்து பார்த்திங்கன்னாங்க, ஒரு நீளம் வந்து ஒரு 450 அடி, அகலம் வந்து ஒரு 250 அடி டு 300, இந்த மாதிரி எல்லாம் ஒரு குத்து மதிப்பான கணக்கு தான். இந்த மாதிரி தான் வந்து ஒரு செவ்வக டைப்பில் ஒரு எந்த மூலையுமே கட்டாகாமல் அருமையான முறையில் அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம ஜலமூலையிலிருந்து அக்னி மூலைக்கு கிழக்கோட்டு பொழியில் தான் போயிட்டுருக்குறோம், வடக்கு இருந்து தெற்கு நோக்கி. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னாங்க, இந்த வாழை போட்டுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பார்க்க வந்த தோட்டத்துக்கு கிழக்கு திசையில் இருக்கிற பக்கத்து தோட்டங்க. அதாவது வந்துங்க, ஒரு டவுனுக்கு பக்கத்தில், அதாவது இப்போ ஒரு கவர்னப்படினா ஒரு டவுன்னு சொல்லலாம், ஒத்தக்குதிரைன்னா ஒரு டவுன்னு சொல்லலாம். இதுக்கு நியர்பை அப்படிங்கிறத ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அருமையான தோட்டமாக வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. என்ன அப்படின்னாங்க, இந்த காட்டுக்கு வந்து தென்னை மரம் எதுவும் இல்லைங்க. தென்னை மரம் வந்து எதுவும் இல்லை. நம்மளுக்கு வந்து இந்த வாய்க்கால் வந்து நம்ம காட்டுக்குள்ளே வராதுங்க. நம்மளுக்கு இந்த கல் நட்டிக்குதில்லை, இதோடு சரிங்க. இந்த கல்லுக்கு அந்த பக்கம் தான் அந்த கரும்பு காடு தான். நம்ம உள்ள கரும்புக்குள்ளே போக முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் அவுட்டரில் வரேன். இது வந்துங்க பக்கத்து கிணறுங்க, பக்கத்து காட்டு கிணறு. தண்ணியெல்லாம் பாருங்கள் மேலே கிடக்குது. நான் பார்த்துட்டு இருக்கிற பூமிக்கு கிழக்கு திசையில் உள்ள பக்கத்து காட்டு கிணறு தான் நான் பார்த்த கிணறு. இப்போ நம்மளுக்கு இந்த கம்பி வேலி இருக்குது பாருங்கள், இதிலிருந்து அப்படியே ஒரு நேருங்க. இப்போ நம்ம நிற்கிறதா வந்து பார்த்திங்கன்னா, நான் பார்த்துட்டு இருக்கிற பூமிக்கு அக்னி மூலையும் கட்டாவில் நல்ல ஜம்முன்னு இருக்குது. என்னன்னாங்க, இந்த கரும்பு தாங்க நம்ம பார்க்க வர்றது முழுசுமே. இப்போ இது வந்து உள்ளே வந்து நடந்து போக முடியாது. அதனால் உங்களுக்கு வந்து அந்த பகுதியில் வந்து அதாவது வாயு மூலையும் குபேர மூலையும் அந்த பகுதியில் காட்டுறேன். இதில் உள்ளே போக முடியாது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னாங்க, நம்ம வீடியோ வந்து இந்த ரோட்டில் தான் வந்து ஜலமூலையில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இங்கே ஒரு ரோடு, இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசையை நோக்கி வருது. வந்துட்டு இந்த ரோடு வந்து அப்படியே கண்டினியூவாக வந்து, நான் முதல்லையே சொன்னாங்களா உங்களுக்கு, அந்த
நான் பார்க்க வந்த காட்டுக்கு மேற்கு திசையிலையும் தார் ரோடு அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரோடு தான் வந்து மேற்கு திசையில் உள்ள ரோடுங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாங்க, நான் பார்க்க வந்த காட்டுக்கு ஒரு 450 அடி தார் ரோடு முகப்பு வருங்க, மேற்கு திசையில் இருக்கிறது. இது வந்து உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வடக்கு திசை. இந்த இடத்துல வந்து ஜங்ஷன் ஆகுதுங்க, 3 ரோடு ஜங்ஷன் ஆகுது. இது வந்து வடக்கு இருந்து வருது. இப்படி தான் வந்து ரோடு அமைப்பு இருக்குதுங்க. இப்போ நான் ரோட்லேயே வந்து உங்களுக்கு காட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு திசையில் 250 அடி சொன்னானுங்களா, அதே மாதிரி மேற்கு திசையில் ஒரு 450 அடி வரும். இப்படி தான் இருக்குது. மற்ற வழிக்கு வந்து நம்ம உள்ளே காட்டுக்குள்ளே போய் எப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக காட்டுறேன். இப்போ வந்துங்க நம்ம ஜலமூலையிலிருந்து வாயுமூலை நோக்கி போகிறோங்க. அதாவது வந்துங்க நம்ம 3 ரோடு ஜங்ஷன் வச்சுக்கலைங்க, அதுதான் வாயுமூலை. என்னென்னா மேற்கு திசையிலிருந்து உள்ளே வர்றதுக்கு பூட்டிட்டாங்க. அதனால் வந்து நான் சுற்றி வந்து தான் மறுபடியும் போகிறேன். பார்த்திங்கன்னாக்க இந்த ஒரு கிணறு ஒரு போருன்னு சொன்னாங்க இல்லைங்க, இதுதான் இது வந்து போருங்க. போர் தனிப்பட்ட முறையில் ஒரு போர் தனியாக. மண் பாருங்கள், அருமையான மண். மண்ணெல்லாம் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அருமையான மண். செம்மண் தான், செம்மண் காடு தான். நல்ல தண்ணி வளங்க, மண் வளம் தண்ணி வளம் அருமையான ஒரு வளங்க அந்த ஏரியா. காடும் அதே மாதிரி வாஸ்துக்கு எந்த குறையும் இல்லை, அருமையான வாஸ்து. கிழக்கு சருவு பாருங்க, எல்லாமே காடு முழுசுமே வந்து கரும்பு தான் போட்டுக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் வந்து அவங்க சொந்த யூஸ்க்காக மாடுகளுக்கு தீனி வேணும்னு சொல்லிட்டு மாட்டு தீனி சோளம் போட்டு அறுத்துட்டாங்க. அப்புறம் கிணறும் பார்த்திங்கன்னாங்க, கிணறும் சரி போரும் சரி வட கையில் தான் இருக்குதுங்க, மேல் கையில் இல்லை, கீழ் கையில் தான் இருக்குது. அதனால் வந்து கிணறும் போரும் வாஸ்துக்கு எந்த குறையும் வராது. எந்த மூளை சார்ந்தும் இல்லைங்க கிணறு. இந்த மாட்டு சோளம் கொஞ்சம் போட்டு அறுத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்க, இதுதான் அது. மாட்டு சோளம் போட்டு இது கொஞ்சம் அவங்க தேவைக்கு மட்டும் மாட்டு சோளம் போட்டாங்க, போட்டு அறுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் கேட்டிருக்குதுங்கள, இந்த வழியாக தான் நம்ம வந்திருக்கணும். இது மேற்கு திசையில் உள்ள ரோட்டில் அந்த கேட்டு அதில் பூட்டிக்கிட்டாங்க, அதனால் வர முடியல. அதனால் வந்து ஜலமூலை பகுதியில் ஓப்பன் இருக்கிறதுனால அங்கே போய் வந்துட்டேன். இதாங்க இந்த காட்டுக்கு உண்டான கிணறு. நல்ல ஒரு செவ்வக டைப்பில் அருமையான ஒரு கிணறுங்க. தண்ணி மேலே கிடக்குதுங்க, தண்ணிக்கு எந்த குறைபாடுகளும் இல்லை. தனி கிணறு, என்ன மூளை சார்ந்தும் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் கம்பெனிக்கு பாருங்க, அதான் வந்து வாயு மூளை. கிணறு வந்து கிணத்துக்கு இதுக்கு 100 அடி தூரம் வரும். அதனால் வந்து கிணறு வந்து எந்த மூளை சார்ந்தும் இல்லை. வடக்கு திசையில், அதாவது வடகையில் காட்டுக்கு நடுவால் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். அப்படித்தான் அமைப்பு இருக்குது. இதுதாங்க நம்ம அந்த ரோடு ஜங்ஷன் ஆச்சுல்ல, இந்த வேலி இதுதான் வந்து நம்மளுக்கு வாயு மூலையும் கெட்டாவில் ஜம்மன் இருக்குது. அக்னி மூலையும் பார்த்து ஜல மூலையில் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு குபேர மூலையை மட்டும் காட்டிடுறேன். இப்போ வந்துங்க வாயு மூலையிலிருந்து குபேர மூலைக்கு மேகோட்டு பொலியில் வடக்கு திசையிலேருந்து தெற்கு நோக்கி போகிறேங்க. காடெல்லாம் வந்துங்க ஒரு வாஸ்து முறைப்படி ஒரு அருமையான காடுங்க. சர்வீஸ் வந்துங்க 7.5 HP சர்வீஸுங்க. சர்வீஸ் வந்து 7.5 HP சர்வீஸு, ஒரே சர்வீஸ் தான் கிணத்துக்கும் போகிறக்கும். அதே மாதிரி காடு வந்துங்க எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவுமே வராதுங்க. ஒரு செவ்வக டைப்னா செவ்வக டைப் அப்படியே வருங்க. எந்த மூலையும் கட்டாகலை, எந்த ஒரு வளைவோ பெண்டோ எதுவுமே இல்லை. நல்ல ஒரு சிறப்பான ஒரு முறையில் காடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இல்லை மணல் கலந்த செம்மண்ணுங்க, அருமையான மண், விவசாயத்துக்கு நல்ல உகந்த மண். கரும்பெல்லாம் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். இந்த ஏரியாவே வந்துங்க ஒரு சிறப்பான ஏரியா. எந்த காலத்துலேயுமே இந்த ஏரியாவில் தண்ணி வற்றாதுங்க, அந்த மாதிரி ஏரியா தான் இது.
இப்போ பார்த்தீங்கன்னாங்க குபேர மூலை, வாயு மூலை, ஜல மூலை 3மே வந்து ரோடு பேஸ் வந்துடுதுங்க. ஏன்னா 2 பக்கம் ரோடு போகிறதுனால. அக்னி மூலை மட்டும் அடுத்த காட்டோரம் வந்துடுதுங்க. அவங்களும் வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கம்பி மட்டும் ஒரு 2 கம்பி போட்டிருப்பாங்களாட்டிருக்குது. இதாங்க குபேர மூலைங்க, இந்த கம்பி வேலி இதாங்க. இதிலிருந்து நம்ம முதல்ல வந்து ஜலமூலையிலேருந்து வந்து அக்னி மூலை பார்த்தோம் இல்லைங்க, அதுக்கு இதுக்கு ஒரே நேர் தாங்க. எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவுமே வராது. நல்ல ஒரு செவ்வக டைப்பில் அருமையான காடுங்க. 2 பக்கம் தாரோடு முகப்பு கொண்ட தனி கிணறு, தனி போர், 7 HP சர்வீஸு, கிழக்கு சரிவு காடு இப்படி அமைஞ்சிருக்குது. தென்னை மரம் மட்டும் இல்லை, மற்றபடிக்கு வந்து வாய்க்கால் தண்ணி, எல்பிபி தண்ணியும் பாயுங்க. எல்பிபி தண்ணி வந்துங்க 1ஆம் பீட்டு பாயக்கூடியதுங்க. இல்லை 2ஆம் பீட்டு பாயக்கூடியது. ஆனால் வந்து 1ஆம் பீட்டில் தண்ணி வந்தாலும் 2ஆம் பீட்டில் தண்ணி வந்தாலும் கிணறும் போரும் நம்பிடுங்க. அதனால் தண்ணிக்கு எந்த குறைபாடும் இல்லைங்க. இப்படி தான் அந்த காடு வந்து அமைப்பு இருக்குதுங்க. அப்புறம் இந்த காட்டுக்கு நிறைய கிராய்க்கு வந்துட்டு போகுதுங்க. நான் வந்து வெயிட் பண்ணி தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா எனக்கு முன்னாடியே வந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து யாராவது கூட இருந்தாங்க கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அதனால் அவங்க போட்டுன்னு சொல்லி தான் எடுத்தேன். அதனால் வந்து விலை வந்து கொஞ்சம் கடுசாக தான் சொல்கிறாங்க. விலை கேட்டு மயக்கிது போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் காடு கிடைக்கிறதே பெரிய விஷயங்க. ஒரு வாஸ்துப்படி ஒரு நல்ல காடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதனால் வந்து விலையை பற்றி யோசிக்க வேண்டாங்க. விலையை சொல்கிறேன். அதாவது வந்துங்க 2 ஏக்கர் 59 சென்ட் மொத்த காட்டினுடைய அளவு. விலை வந்து 5 கோடி ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? 5 கோடி ரூபா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர் காட்டுக்காரர் என்கிட்ட என்னங்கிறாரு, 4 ரூபா வரைக்கும் கேட்டிருக்குறாங்க. எங்கள் வீட்டுக்காரி தான் வந்து கொஞ்சம் அடம் பிடிக்கிறா அப்படிங்க, மேலே வந்து கேட்டால் நான் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு எனக்கு உண்மை சாத்தியங்கிறது எனக்கு தெரியாது. நான் உள்ளபடி சொல்கிறது என்னோடய கடமை. அதனால் அந்த ஏரியா மார்க்கெட்டு நல்ல மார்க்கெட்டுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பாருங்கள், இதான் சர்வீஸ் பாயிண்ட்டு. ஒரு கம்பம் காட்டுக்குள்ளே வந்து ஒரு எல்டி லைன் மட்டும் வந்து காட்டுக்குள்ளே வருதுங்க. சொந்த லைனுக்காக ஒரு லைன் வருது. அப்புறம் இந்த விலை வந்து சாத்தியந்தாங்க. கிணறு முதல்ல காட்டிகிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் காட்டுறேன். இப்படி தான் அமைப்பு இருக்குது. 4க்கு மேலே அப்படிங்கிற கோடு வச்சுருக்குறாங்க அவங்களே. அதனால் இந்த நிலம் பிடிச்சிருந்தா யோசிக்கவே வேண்டாங்க. இன்றைக்கி அதாவது ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கே வந்து இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிரும். வீடியோ பாருங்கள். இந்த ஏரியாவில் உங்களுக்கு காடு தோட்டம் தேவைப்படுங்கிற பட்சத்தில் யோசிக்கவே வேண்டாங்க. உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணுறது மட்டும் இல்லை, நேரடியாக வாங்க, வந்து பாருங்கள். இந்த ஏரியாவில் காடே கிடைக்கிறது இல்லைங்க. அதாவது இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு வாங்கிறதுக்கு தான் ஆள் இருக்கிறாங்களே தவிர விற்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. இது வந்து புது வரவங்க, அதனால் பார்த்துட்டு வாங்க. நான் வந்து இன்னொன்று கட்டாயமாக சொல்லிடுறேங்க, 4க்கு கீழே அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாங்க. ஏன்னா அவங்க ஐடியா இல்லை. அவங்க 5 ரூபான்னு சொல்கிறாங்க. சொல்கிற விலைக்கு நாமளும் வாங்க போகிறதில்ல. அதுலேயும் வந்து 4க்கு கேட்டுட்டாங்கன்னு ஒரு இக்கு வச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து என்ன, 4க்கு மேலேன்னு தானே அர்த்தம். இப்படித்தான் நிலவரம் இருக்குது. அதனால் வீடியோ பார்த்துட்டு இந்த ஏரியாவில் இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க, பார்த்துக்கலாம். அதிக நாள் இருக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு வாரத்துலேயே சேல்ஸ் ஆனாலும் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் 4 பக்கம் வரவேன். இந்த ஏரியாவிலே ஏகப்பட்ட பேர் கேட்டிருக்கிறீங்க. அதனால் இன்றைக்கே பப்ளிஷ் பண்ணிடுறேன். எனக்கு ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. ஆனால் இன்றைக்கே இந்த தோட்டத்தை வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுறேன். இதை பார்த்துட்டு வாங்க. விலை முன்ன பண்ணி இருந்தாலும் காடு இந்த ஏரியாவில் கிடைக்கிறது பெரிய விஷயங்க. அதனால் யோசிச்சு முடிவெடுங்க. மேற்கொண்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? உங்களுக்கு காடு, தோட்டம், நிலம் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுற பட்சத்தில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்தினா தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
இந்த தோட்டம் நம்மளுக்கு ஆகுமா ஆகாதாங்கிறத ஓரளவுக்கு வீடியோ வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் வீடியோ தெளிவாக எடுப்பேன், உங்களுக்கே தெரியும். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்துங்க அந்தந்த அன்னைக்கு தோட்டத்தை மட்டும் பார்க்க வேண்டாங்க, பின்னோக்கி போங்க. நமது வீடியோவில் வந்து வீடியோ ஆப்ஷனுங்கிறதால ஷார்ட்ஸு வீடியோ அப்படி இப்படின்னு வருமில்ல ஆப்ஷன், அதில் வந்து வீடியோங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் தலைப்புலேயே வந்து நிறைய கொடுத்துருப்பேங்க. இந்த மாவட்டம், இந்த தாலுக்கா, இந்த ஊருக்கு பக்கத்தில் இத்தனை ஏக்கரு அப்படின்னு சொல்லி எல்லா விளக்கத்தையும் சொல்லியிருப்பேங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அது பிடிக்குதான்னு கூட பாருங்கள். ஏன்னா நல்ல காடாக தான் நான் பொறுக்கி தான் போடுவேன். ரேட்டு மட்டும்தான் கொஞ்சம் முன்ன பொண்ணு இருக்கும். ஏன்னா அந்தந்த ஏரியாவில் அந்தந்த காட்டுக்காரர் சொல்லக்கூடிய விலையை தான் நான் போட முடியும். நானாக ஒரு கற்பனை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து பாருங்கள், புது சப்ஸ்கிரைபர் வந்து பின்னோக்கி பாருங்கள். அதில் பிடிச்சிருந்தாலும் கூப்பிடுங்க. மேற்கொண்டு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லைங்க. அருமையான ஏரியா, அருமையான ஒரு காடு தோட்டம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏற்கனவே வந்து ரேட் அதிகம்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. இருந்தாலும் நானும் விலை கம்மியாக தேடி தான் போகிறேன். போகிற ஏரியாவிலாம் இப்படி தான் இருக்குது. வாங்க, நேரில் வாங்க, முடிஞ்சளவு குறைச்சி பேசி பார்ப்போம். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.